இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஏசப்பா சொன்ன மிக முக்கியமான வார்த்தைகளிலே முதல் வார்த்தை, காலம் நெருங்கிவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மனம் மாறுங்கள், திரும்பி வாருங்கள். இது நம்மிடத்திலே கடவுள் சொல்லுகின்ற மிக முக்கியமான வார்த்தை தான். திரும்பி வாங்க, திரும்பி வாங்க. யூ ரிட்டர்ன், திரும்பி வா. என்னை விட்டு விலகி போயிட்ட, திரும்பி வா என்ற வார்த்தையை கடவுள் அடிக்கடி பயன்படுத்துவார் நம்மிடத்தில். என் பிள்ளைகளாகிய நீங்கள் திரும்பி வாங்க, திரும்பி வாங்க என்று. இந்த வார்த்தை தான் இன்றைய தியானம். திரும்புதல். யூதாஸ் திரும்பினார். மாசற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, சரிங்களா, மாசு மறுவில்லா மனுஷனை நான் சாகிறதுக்கு நான் காரணமா இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் திருந்தினார். திரும்பி ஆண்டவர் பாதத்துக்கு வந்தார். இருந்த காசை தூக்கி கிடாச்சிட்டு நாண்டு கொண்டு இறந்தார். உதாரி மகன் திரும்பி வந்தார். வந்தாரா இல்லையா? எங்கள் அப்பா கிட்ட வேலைக்காரங்களாம் வயலாட சாப்பிட்றாங்க, அவருடைய புள்ள நான் கிடக்கிறேன் இந்த மாதிரி என்று சொல்லி மகன் எப்பயும் எங்கள் அப்பாட்ட போவேன். திரும்பி வந்தார். எம்மாவூஸ் சீடர்கள் பயந்து போறாங்க. தங்களோட தலைவராக ஏசப்பாவை கொண்டுட்டாங்க, நம்மளாம் ஏமாத்துறோம் என்று எம்மாவூஸ்ங்கிற இந்த ஊருக்கு நடந்து போறாங்க, தப்பிச்சு போறாங்க. வழியில் ஏசப்பா பார்க்கிறார், கூடவே பயணிக்கிறார், வலுவூட்டுகிறார். வந்தவர் ஆண்டவர் தான் என்று கண்டு கொண்ட பிறகு, என் ஆண்டவர் உசுவோடு இருக்காரே, எனக்கு நயா கவலை என்று சொல்லி மக்கள் திரும்பவும் போறாங்க. வார்த்தை கவனிக்கணும். எருசலேமுக்கு திரும்பினார்கள். திரும்பி போயிட்டு ஆண்டவரை வலிமையோடு அவங்க பண்ணாங்க, எடுத்துரைத்தார்கள். பேதுரு அவரை பண்ண பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே, உங்க கூட உசுரையே கொடுக்கலாம், நான் கொடுப்பேன் என்று நிமித்து நின்றவர் ஏசப்பா தெரியாதுன்னு 3 முறை போய் சொன்னாரு. ஏசப்பா நான் பார்த்தே கிடையாது, அவருக்கு எனக்கு தொடர்பே கிடையாது என்று ஏசப்பாவை தெரியவே தெரியாதுன்னு பொய் உரைத்தார். மீண்டு வந்தாரா இல்லையா? இன்னும் தாவீதை எடுத்துங்க, இன்னும் தாவீதரசனை எடுத்துங்க. பத்சபா ஒரு உரியார் மனைவியை அவர் தவறாக கண்ணோட்டத்தை பார்த்து தவறு செய்தார், திரும்பி வந்தார். அதுதான் மிக முக்கியம். பாவத்திலேயே உழண்டு கொண்டிருக்கவில்லை, திரும்பி வந்தார், அவர் ஏற்றுக்கொண்டார். அதே ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கும் பாருங்க பாப்போம். பேதுரு திரும்ப நான் பழைய தொழிலுக்கு போறாரு, மீன் பிடிக்க போறாரு பாருங்க. நாங்கள் மீன் பிடிக்க போறோம், எல்லாம் சேர்ந்து சரிப்பா போகலாம், மீன் பிடிக்க போறேன். ஏனென்றால் என் ஆண்டவர் இயேசுவை கொண்டுட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டோம். ஏசப்பா நம்மளாம் மீட்பாரு, அரசியல் புரட்சி பண்ணுவாரு, இந்த ரோமை அடிமைத்தனத்தை நம்மளை சுதந்திர நாடா அறிவிப்பாரு, அவர் ராஜாவா உட்காருவார், நம்மளாம் கூட போய் என்ன பண்ண நம்மளை ஆண்டு அனுபவிக்கலாம் என்று அவர்கள் இப்படி தப்பு கணக்கு போட்டார்கள். நாட்டை ஆளும் அரசராக தான் வருவான்னு நினைச்சாங்க ஏசப்பாவை. ஆனால் அவர் இதயங்களை ஆளும் அரசர்னு அவர் தெரிஞ்சிக்கல. அப்போ இவர்களுக்கு ஏசப்பாவுடைய மரணம் என்பது மிக பெரும் ஒரு அடி. இவங்களுக்கு இயேசு உயிர்ப்பாரு நம்பலையே. இவங்க மீண்டுமாக மீன் பிடிக்க போறாங்க. மீன் பிடிக்க போறாங்க பாருங்க, தட்டி எழுப்புகிறாரான்றாங்க. போயிட்டு யோவான் சொல்றாரு, அது நிக்கிறது ஆண்டவர் தான் பாருங்க. ஏசப்பா, அதாவது பேதுரு தன்னுடைய சீடத்துவம் என்கின்ற அந்த அப்போஸ்தலத்துவம் என்கின்ற ஆடையை களைஞ்சி தூக்கி போட்டு மீனோட ட்ரெஸ்ல இருந்தாரு. ஏசப்பாவை என்றைக்கு பார்த்தாரோ அதை மீண்டும் அணிந்து கொண்டார். பாருங்க பார்ப்போம், மீண்டும் ஆடை அணிந்து கொண்டார். இப்படி யோசிக்கிறேன் நான். அவர் மீண்டும் அந்த சீடத்துவங்கிற ஆடை அணிந்து கொண்டார், திரும்பவும் ஏசப்பாட்ட போறார். அப்படி சென்ற அந்த பேதுரு தான், பயந்து ஒளிந்து நடுங்கிய பேதுரு தான் இன்னைக்கு பாருங்க ஏசப்பாடு எப்படி பேசுற பாருங்க. அந்த அவையில தூய் அவையோடைய ஆசிரியை பெற்று எப்படி குணமானா, எங்கால கிடையாது, ஆண்டவர் உயிரோடு இருக்கார், அவர் குணப்படுத்தினார் என்று யார் முன்பாக ஒளிந்து ஏசப்பாவை தெரியாதுன்னு போய் சொன்னாரோ அந்த குழுவினிடத்துல நெஞ்ச நிமித்து கொண்டு பேசுகிறார். 5000 பேர் மனம் மாறி ஆண்டவர் பார்த்து வந்து சேர்றாங்க. அவனுக்கு மிரண்டு போறாங்க.
நீ திருப்பாடலும் பாருங்க, இன்னைக்கு பேதுரு வார்த்தை பாருங்க, கட்டு ஒரு புறக்கணித்த கல்லே மூளைக்கல் ஆயிற்று. நீ எந்த இயேசுவை நீ கொன்று குவிச்சியோ அவர் தான்டா நீங்க நடக்க வச்சிருக்காரு அந்த மூடவனை. பேதுரு சொல்றாரு பாருங்க. எப்படி எதனால இந்த பேதுருக்கு இந்த வலிமை வந்தது? திரும்பி வந்தார். அவனோட திரும்பி வந்தார் அவர். அந்த கடற்கரையிலே வலுபூட்டினார் ஆண்டவர். திரும்பி வந்தார். சகோதரர்களே, நாம் திரும்புவோம் ஆண்டவர் பாதத்தில். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். தவறு செய்கிறோம், தவறான பாதையில் பயணிக்கிறோம், மீண்டும் வருவோம்மா? ஆண்டவருக்கு அது மகிழ்ச்சி. பேதுருவை போல நாமும், உதாரி மகனை போல நாமும், தாவீதை போல நாமும், யூதாசை போல நாமும் திரும்பி வந்தால் நம் வழியாகவும் ஆண்டவர் அநேக அற்புத காரியங்கள் செய்ய காத்துட்டு இருக்கார். இன்றைக்கும் சொல்ல, என் மகனே, என் மகளே, திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா என்று ஆண்டவர் எல்லோரும் பார்த்து அழைக்கிறார். அவருடைய அழைப்புக்கு நாம் செவி கொடுப்போம். நாமும் ஆண்டோட பார்த்து திரும்பி சென்றால் நமது வழியாகவும் ஆண்டோடு செயல்படுவார். இது உறுதி. நான் சந்திப்போம்.